if a equal to 3, 6, 9 multiples of 3 இருக்குது, b multiples of 4 இருக்குது, c multiples of 2 இருக்குது, d multiples of 5 இருக்குது. find a minus b. set a இருந்து set b ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். தட் இஸ் a minus b, டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். இப்போ செட் a அண்ட் b தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் எலிமெண்ட்ஸை பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ a மைனஸ் b, பியில் இருக்கிற எலிமெண்ட் என்னென்ன ஏல இருக்கோ அதை ஃபுல்லாக விட்டுறணும். ஸோ பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? அங்கே ஏல 12 இருக்குது. அவ்வளோதான். ஸோ பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏயில் 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்? அந்த 12 மட்டும் விட்டுறணும். மிச்சம் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிடணும். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏயிலிருந்து பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுறணும். 3, 6, 9 இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ஏ மைனஸ் சி. சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல என்னென்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ 12 போடக்கூடாது. அடுத்து என்ன? 6 இருக்குது. அடுத்தது அவ்வளோதான். சியில் இருக்க எலிமெண்ட் ஏயில் 6 and 12 இருக்குது. அப்போது ஏயிலேருந்து 6 and 12 மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல இருக்க மிச்ச எலிமெண்ட்ஸை எழுதணும். அடுத்து ஏ மைனஸ் டி. டியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது? ஏல இருக்குது 15 இருக்குது. அவ்வளோதான். ஸோ அப்போது ஏயிலேருந்து 15 மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க எலிமெண்ட்ஸை எழுதணும். ஏயில் இருக்க மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதணும். அதான் ஏ மைனஸ் டி. அடுத்து பி மைனஸ் ஏ. இப்போ என்ன பண்ணணும்? ஏயோட எலிமெண்ட்ஸ் பியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பியில் இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸை எழுதணும். ஏல இருக்க எலிமெண்ட் பியில் என்ன இருக்குது? 12 இருக்குது. 12 மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த பியிலேருந்து 12 எடுத்துடணும். எடுத்துட்டு பியில் இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸை எழுதணும். சி மைனஸ் ஏ. சி மைனஸ் ஏ அப்படின்னு வரும்போது ஏயோட எலிமெண்ட் சியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 6 இருக்குது, 12 இருக்குது. அவ்வளோதான். அப்போ சி மைனஸ் ஏன்னா இந்த 6 and 12 விட்டுட்டு சியில் இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாமே. அடுத்தது டி மைனஸ் ஏ. இப்போ டியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்குது. இப்போ டி மைனஸ் ஏ. ஏயோட எலிமெண்ட்ஸ் டியில் என்னென்ன இருக்குது? 15 மட்டும்தான் இருக்குது. ஸோ டியில் 15 மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதுங்க. அடுத்து பி மைனஸ் சி. பியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குது. சியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. பி மைனஸ் சின்னு வரும்போது சியில் இருக்கிற எலிமெண்ட் ஏயில் என்னென்ன இருக்குது? வெறும் 20 மட்டும்தான் இருக்குது. 4, 8, 12, 16 எல்லாமே சியில் இருக்குது. அப்போ அதெல்லாம் விட்டுறணும். ஸோ ரிமைனிங் பியில் இருக்கிறது 20 மட்டும்தான். பி மைனஸ் டி. இப்போ எந்த எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 20 மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். பி மைனஸ் டி. 4, 8, 12 and 16. சி மைனஸ் பி. சியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. பியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4.
இப்போ பியோட எலிமெண்ட் சியில் என்னென்ன இருக்குது? 4 இருக்குது, 8 இருக்குது, 12 இருக்குது, 16 இருக்குது. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸையும் சியிலேருந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதணும். டி மைனஸ் ஏ. டியில் எலிமெண்ட்ஸ் என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. பின்னா டி மைனஸ் பி. பியில் இருக்கிறது டியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 20 மட்டும்தான் இருக்குது. அப்போது டியிலேருந்து 20 மட்டும் விட்டுறணும். மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் டியிலேருந்து பார்த்து எழுதணும். அடுத்து சி அண்ட் டி. சியில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது, 16 வரைக்கும். டியோட எலிமெண்ட்ஸ் சியில் என்ன இருக்குது? 10 இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஸோ அப்போது சியிலேருந்து இந்த 10 விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிடணும். சியோட எலிமெண்ட்ஸ் டியில் என்னென்ன இருக்குது? 10 இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ அந்த 10 மட்டும் விட்டுட்டு டியில் இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸ் எழுதணும். அதான் டி மைனஸ் சி.